வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளி கல்வித்துறையிலிருந்து முன்னாள் மாணவர்கள் திட்டம், அதாவது விழுதுகள் திட்டத்தின் கீழே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் முன்னாள் அரசு பள்ளி மாணவராக இருந்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அரசு பள்ளியில் எஸ்எம்சி மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட உயர்கல்வி வழிகாட்டுதலை அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி படிச்சீங்க, எப்படி வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போனீங்க, என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் இன்னும் மாணவர்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் எடுத்து பேசணும். அடுத்ததாக இப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கீங்க சமுதாயத்தில் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிறதே மாணவர்களுக்கு எடுத்து பேசலாம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் 14 ஆளுமைகள் 4920 மாணவர்களோட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஓப்பன் ஆகுது. இந்த வீடியோவோட எண்டில் அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் எண்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில், அதாவது எஸ்எம்சி மீட்டிங்கில் இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மூலமாக இன்னும் எவ்வளோ பேர் மாணவர்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் லிஸ்ட்டையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், வீடியோட எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் விருப்பம் இருக்குது, நான் சமுதாயத்தில் உயரத்தில் இருக்கேன், ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், இதை பற்றி மாணவர்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த எஸ்எம்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மாணவர்களோட நீங்கள் கலந்துரையாடலாம். சப்போஸ் இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெச்எம்மை கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் முன்னாள் அரசு பள்ளி மாணவராக இருந்தால். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதே போல் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.